காலையில போய் பார்த்தேன், நொய்யல் ஆற்றை போய் பார்த்தேன். திருப்பூர் வழியா ஒரு நம்ம பார்த்திருக்கீங்களாமா? இப்ப கொஞ்சம் மழையில கொஞ்சம் தேச தண்ணி போகுது. மழை இல்லைன்னா திருப்பூர் நகரத்துல ஒரு சாக்கடை ஓடிட்டு இருக்கும். இந்த சாக்கடை பேர் தான் நொய்யல் ஆறு. நொய்யல் ஆறுன்னா என்னன்னு தெரியுமா? நோய்களை போக்கின்ற ஆறு. ஒரு காலத்துல மன்னர் காலத்துல நோய்களை போக்கின்ற ஆறு நொய்யல் ஆறு. ஏன்னா இந்த நொய்யல் ஆறு எங்க இருந்து வருதுன்னா, கோவையிலிருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி வெள்ளையங்கிரி மலைன்னு ஒன்னு இருக்கு. அங்க மலையில முழுக்க மூலிகை இருக்கும். அந்த மூலிகையில அங்க தண்ணி வந்து மழை பெஞ்சு அந்த தண்ணி வந்தா அதுல என்ன நோய் இருந்தாலும் அந்த நோய்களை போக்கின்ற தன்மை உள்ள ஆறு. அந்த காலத்துல நம்ம சோழர்கள், சேழர்கள், பாண்டியர்கள், மூவேந்தர்கள் அந்த காலத்துல இந்த மண்ணை ஆண்டார்கள். அப்படிப்பட்ட ஆறு இந்த ஆறு. ஆனா இன்னைக்கு அதுல கால் வச்சா என்ன வந்துடும்? கால் சொறி, சரங்கு, பாட்டம் எல்லாம் வந்துடும். அவ்வளோ மோசமா, அவ்வளோ கழிவுகள், திடக்கழிவுகள், ரசாயன கழிவுகள், சாய கழிவுகள், மனித கழிவுகள் எல்லாமே இந்த ஆறு சாக்கடையா மாறிடுச்சு. இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்ன தெரியுமா? என்னைக்கு இவங்க தமிழ்நாட்டில் கால் வச்சாங்களோ, திமுக 67 ஆட்சிக்கு வந்தாங்க, 49ல தொடங்கினாங்க, 67 ஆட்சிக்கு வந்தாங்களோ, அன்னிலிருந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆறும் செத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆறும் செத்து கொண்டிருக்கிறது, சாக்கடையா மாறிக்கொண்டிருக்கிறது. முதல்ல எந்த ஆத்துல கை வச்சாங்க? சென்னையில் இருக்கிற ஒரு ஆறு. என்ன ஆறு? கூவம். கூவம். இன்னைக்கு கூவனா கப்பு, நாத்தம் அப்படிலாம் நம்ம சொல்றோம். எதுக்குன்னா சரியான கூவண்டா அவன் சொல்லுவோம். ஆனா அந்த கூவம் ஆறு எப்படி தெரியுமா? இன்னைக்கும் அந்த கூவம் ஆத்துல சென்னைக்கு, அதாவது அந்த கூவம் ஆறு 72 கிலோமீட்டர். கூவம்னு ஒரு கிராமம், திருவள்ளூர் பகுதியில் இருக்கிற கிராமம். அந்த ஆறு 72 கிலோமீட்டர்ல இன்னைக்கு 50 கிலோமீட்டர்ல அந்த தண்ணியை குடிக்கலாம். இன்னைக்கு குடிக்கலாம், விவசாயம் பண்ணலாம். ஆனா என்னைக்கு சென்னைக்கு வருது, எப்போ சென்னை உள்ள வருதோ சாக்கடையா மாறிடுச்சு. அதே போன்று அடையாறு ஆறு சாக்கடையா மாறிடுச்சு. வைகை ஆறு, மதுரையில வைகை எவ்வளோ வரலாறு இருக்கிறது. தென்பாண்டி ஆறுகள், வைகை ஆறு. இன்னைக்கு நான் போய் பார்த்தேன் போன வாரம், சாக்கடையா மாறிட்டு. தாமிரபரணி ஆறு, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வற்றாத ஜீவநதி தாமிரபரணி, அது சாக்கடையா மாறிடுச்சு. நொய்யல் ஆறு சாக்கடையா மாறி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நொய்யல் ஆறு ஐசியூல இருக்கு. அதை காப்பாற்றணும்னா இந்த டாக்டரால தான் முடியும்.